ஹாய், கோவக்காயில் எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த சட்னி நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கோவக்காயில் சட்னி செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதோடு சேர்த்து 4ல் இருந்து 5 பூண்டு வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன். 10 பச்சை மிளகா வெறும் காம்பு மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் நான் நல்லா காரமாக சாப்பிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 12 பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 20 கோவக்காய் எடுத்துருக்கேன். எல்லாமே சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே தனியாக ஒரு பிளேட்டில் போட்டுட்டு இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காய் எல்லாமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு சிம்மில் மூடி வச்சுப்போம். நல்லா எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே லைட்டாக வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கம்மியாக கூட போட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் லாஸ்ட்டில் இப்போ போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுறேன். ஒரு 1 மினிட்க்கு வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வைக்கும் போது லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைக்குறப்பா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.